மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீஸ்ட்ரக்சர்டு பவர் சிஸ்டம் அப்படிங்கிற பேப்பர். இந்த பேப்பரில் நம்ம டுடேஸ் என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு உள்ள இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கால்குலேஷன் ஆஃப் ஏடிசி. ஸோ கால்குலேஷன் ஆஃப் ஏடிசி போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஏடிசி, அவைலபிள் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டினா என்ன அப்படிங்கிற ஆல்ரெடி சம் இன்ஃபர்மேஷன் இன் லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் என்ன சில டேர்ம்ஸ் இருக்கு, அந்த டேர்ம்ஸ்லாம் என்ன, சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் த ஏடிசி 2 or 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் கால்குலேஷன் ஆஃப் ஏடிசி, இது ஒரு 1 இல்லை 2 அல்லது 3 வீடியோ செஷனாக போகும். we are going to see one by one, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், ரைட்டா? இப்போ so this is that the calculations that is calculation of available transfer capability அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். so இங்க என்ன செய்றோம், that is the word, that is this is available, please write. So the word this is the, what is this, this is that available transfer capability, available transfer capability of the ATC, that is the transmission line. So we are first we want to know that is what is mean by that the ATC. So ATC, that is available transfer capability, available transfer capability of the transmission line in the physical transmission line. இது எப்படிங்கறத ஒயிட் போர்ட்ல ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்கலாம். ஓகே, right? So that is ATC, right? Which means A denotes that is what is this, available transfer capability. Okay, so that is the word A, available transfer and capability, ATC அப்படின்னு பார்ப்போம். ஸோ வி ஹாவ் த 2 ஏரியா இருக்கு பவர் சிஸ்டத்தில். அசியூம் பண்ணிக்கங்க 2 ஏரியா இருக்கு. இது ஏரியா ஏ, திஸ் இஸ் ஏரியா பி, திஸ் இஸ் த ஏரியா பி. ஸோ வி வாண்ட் டு டிரான்ஸ்ஃபர் த பவர் ஃப்ரம் ஏ டு பி. இது என்னன்னாக்கா தட் இஸ் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். இதோட இம்பிடன்ஸ் வந்து ZL ஆர் XLங்கிறோம். எல் இந்த இடத்துல டினோட்ஸ் பண்றது லயன் அப்படிங்கறத சொல்றோம், ரைட்டா? சோ இப்போ நம்ம இப்படியே பார்த்தோம்னா வாட் இஸ் த பவர் டிரான்ஸ்ஃபர், பேசிக் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. இதோட ஃபார்முலா என்னன்னா VA VB டிவைடட் பை XL. இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுடைய ரியாக்டன்ஸ். ஏங்கிறது ஏரியா ஏ உடைய நோடல் வோல்டேஜ், பிங்கிறது ஏரியா பி உடைய நோடல் வோல்டேஜ், சைன் ஆஃப் டெல். அப்போ இந்த டெல்லுங்கிறது என்னன்னாக்கா திஸ் இஸ் VA, திஸ் இஸ் VB. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த 2 VA அண்ட் VBக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்ன சொல்றோம், டெல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம we want to transfer the power from A to B அப்படின்னா என்னன்னாக்கா சைன் இந்த சைன் டெல் இருக்கு இல்லையா, இந்த சைன் டெல் which is equal to 1. அப்போ சைன் டெல் எப்போ வரும், சைன் ஆஃப் 90 டிகிரி வரும்போது we are going to take as 1 maximum power. Otherwise it may be going to treated as the fractional value மாறிடும். அப்போ என்ன சார், இப்போ ரெண்டுக்கு இடையில 1 வரணும்னா எப்படி வரணும், we are going to maintain that is properly 90 degree for VA and VB. It is possible? No, it is highly difficult. Because we are not able to maintain that the 90 degree phase displacement. Every transmission line having a charged potential. ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்ன இருக்கும், சார்ஜ் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அதோடைய XL அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு இஸ் த காம்பினேஷன் ஆஃப் தட் X பிளஸ் ஆர் மைனஸ் XCன்னு சொல்றோம். ஸோ தட் இஸ் லைன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். திஸ் இஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்றோம். இது எதை பேஸ் பண்ணி வரும்னா சார்ஜ் பொட்டன்ஷியல் அரவுண்ட் த
டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த சார்ஜ் பொட்டென்ஷியல் இதுல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் பொட்டென்ஷியல் எதை பொறுத்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா that is a function of current, that is current flow எவ்வளவு கரண்ட் போகுது பிளஸ் சில கன்சைன்ஸ் இருக்கு. எப்படி weather condition. Next one is environmental condition. இப்போ இதே ஒரு லைன் வந்து ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் இல்ல கடல் மட்டத்துல இருந்து உயரத்துல போறதா அப்போ இந்த சார்ஜ் பொட்டென்ஷியல் ஒரு மாதிரி இருக்கும். கடல் மட்டத்துல இருந்து ரொம்ப கம்மியான ஹைட்ல இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜ் பொட்டென்ஷியல் வரும். So we are not able to design. This is the one criteria for the environment, right, and weather. Okay, so இத ஒரு பார்ட்டா நம்ம எடுத்துக்கிறோம், ரைட்டா? அப்போ நம்மளால இதுக்கும் 90 டிகிரி கொண்டு வர முடியாது. நார்மலி we are using as like this. இப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம் VA-க்கும் VB. So similarly these VA may be changed and the del will be changed here. Del of due to charge potential this del of G may be it will be changed, right? அப்படி சேஞ்ச் ஆகும்போது நீங்க பவர் ரைஸ் பண்றீங்க, பவர் ரைஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதும், கரண்ட் அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா சார்ஜ் பொட்டென்ஷியல் ஆகும். சார்ஜ் பொட்டென்ஷியல் ஆச்சுன்னா again deflection வரும். So all are it can be intercorrelated and vice versa. So அப்போ ஒரு லைனுடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு ஒன்னு இருக்கு. என்ன இருக்கு? இந்த லைனுடைய please see that is this line வேற கலர்ல போடுவோம் அப்பதான் தெரியும். So this is that installed capacity. What is that? The installed capacity. Okay, so இந்த installed capacity பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லைனை வந்து நான் ஒரு 350 மெகாவாட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன். எவ்வளவு மெகாவாட்டு? 350 மெகாவாட். ஆனா due to this criteria I am also able to send the 300 megawatt. So நான் இங்க சொல்லக்கூடிய டேட்டா for explanation purpose, assume explanation purpose. So இது practical data is something else different. Okay, this data is a explanation purpose. Okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா we are going to transmit that the power from A to B. அப்ப நம்ம ஃபிக்ஸ் பண்றதே எவ்வளவு ஆகி போச்சு? that is 300 மெகாவாட். இப்போ இந்த டோட்டல் 350 எனக்கு இருந்ததுப்பா. 350ல இப்ப எவ்வளவு ஆகி போச்சு? 300 மெகாவாட் ஆகி போச்சு. இப்போ நம்ம A and B இருக்கு. இந்த A and B க்கு இடையில assume that is this is one line which is available. இப்படி ஒரு லைன் இருக்கு, நான் போடுறேன் கவனிங்க, ரைட்? ஸோ சரியா தெரியலனா இந்த ஸ்லைடு கூட யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் த அனதர் லைன். ஸோ ஏங்கிறது இது ஒன்று இருக்கு. ஸோ அப்ப என்ன செய்யணும்? இப்ப ரெண்டு லைன் இருக்கு. டியூ டு சம் அதர் ரீசன் this line may be going to taken as the failure. So due to failure, so we want to carry out the that is the power taken from this line will be carried by this line for the emergency conditions or some other routing. So அப்ப எனக்கு என்ன தேவைப்படுது? I am also going to do that some reserve capacity. அப்ப அந்த ரிசர்வ் கெபாசிட்டிங்கிறது என்னது? நான் I am also going to allot the or 25 மெகாவாட்டுக்கு I am going to allotment. Okay, that is that. Next one is we are maintain the reliability of the supply subject to that the routing. இப்போ ரூட்டிங் மாறும்பொழுது, ரூட்டிங் பத்தி ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிஃபரெண்ட் வேல we are going to transmit the power from one area to another area. அப்போ நம்ம ஏரியா நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன் வழியா போகணும். பிளஸ் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் அச்சீவ் பண்றதுக்காக we have allotted some power. So that is we are maintained 25 megawatt. அப்போ 350ங்கிறது again 25 போயிடுச்சு, இன்னொரு 25 போயிடுச்சு. What is that? That is the 250 megawatt. So 250 megawattல already that is the power will be carry out. Already the power is carry out for that 200 megawatt. So now that is 250 minus
250 minus 200, again the 50 megawatt in ATC. எப்படி இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இப்போ இன்ஸ்டன்டேனியஸா இதுல எவ்வளவு அவைலபிள் பிசிக்கலா இருக்குன்னா 50 மெகாவாட் இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நான் இங்க சொன்னேன் இல்லையா, ரிசர்வ், ரிலையபிலிட்டி பர்பஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேம் இருக்கு. என்ன டேம் இருக்கு? ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. இந்த 300 வரைக்கும் உள்ளது டோட்டல் கெப்பாசிட்டி, ரைட்டா? அப்போ ஏடிசி என்ன எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க, ரைட்டா? ஒவ்வொரு ஏடிசிஐ மெத்தட் கால்குலேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக் திங்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் வோல்டேஜ். ப்ளீஸ் see the வோல்டேஜ் உடைய லெவல், ரியாக்டிவ் பவர் கண்ட்ரோல் எப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் நம்பர் 2. நெக்ஸ்ட் ஒன் இஸ் என்னது? தெர்மல், ரைட்? தெர்மல் ரன்வே. ஸோ அந்த தெர்மல் ரன்வேனால எப்படி ப்ராப்ளம் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ் வரும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெபிலிட்டி மார்ஜின். Okay, suppose if you are study that the power system analysis, that is the equal area criterions. Okay, that is that the equal area criterion you are well known. So we are maintain the stability analysis maintain பண்ணனும். So these are all the points already we are discussed in earlier video. ஏற்கனவே இருந்த வீடியோல இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஏடிசி னா என்னங்கறத நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம we are going to see that the actual, that is what is ATC. Please see that is ATC is equal to TTC TRM CBM, which means existing transmission system in mathematically. அது எப்படிங்கறத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். எப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க, ரைட்? ப்ளீஸ் வெயிட். Total transfer capability. So that is the total transfer capability. Already I am also explained in terms of that is 300. So total line oda capacity எவ்வளவு சொன்னோம்? 350. So அதுல வந்து 300 we are going to that. Next TRM இதுக்கு ஒரு 25 allotment பண்ணோம். So reliability margin என்ன? Secure under the reasonable range of due to uncertainties. எதிர்பாராத நிகழ்வுகள் நிகழ்ந்து நமக்கு பவர் டிரான்ஸ்மிஷன்ல கன்ஜெஷன் ஏற்படும் போது அதை மேனேஜ், பவர் டிரான்ஸ்மிஷன்ல நெருக்கடி நிலைமை ஏற்படும் போது அதை சரி பண்றதுக்காக ஒரு செக்யூர்டு ரீஜன்ல நம்ம இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இதுல எவ்வளோப்பா இது டன் தாங்கும் சார்? 25 டன் தாங்கும். சேஃபர் சைடு நான் வந்து 23 டன் மட்டும் ஏத்திக்குவேன் சார். ஏன்? So if you are going to give that the 2 ton difference load ஒரு physical weight ல ஏத்தும்போது, similarly what is the transmission? We are able to do it up to that is 250 megawatt, but safer side என்ன ஆகும்? full load போகும்போது ஹீட் ஆகும். So thermal runway ஜாஸ்தி ஆயிடும். again the problem வரும். அப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு 235, so assume 235 or 240 இந்த ரேஞ்சுக்கு லோட் பண்ணிக்குவேன். ஸோ தட் இஸ் த ரிலையபிலிட்டி மார்ஜின்ங்கிறது ஒரு மார்ஜின் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்ன செய்யறோம்? இஸ் த ரிசர்வ்டுங்கிறது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். 2 ஏரியா வி ஹாவ் தட் ஏ அண்ட் பின்னு இருக்கு. ஸோ எனி அல்டர்னேட் தட் இஸ் தட் வேற ஒரு லைன் இப்படி போகுது சார், அண்ட் இப்படி ஒரு லைன் போகுது. எனி காசஸ் திஸ் லைன் மேக் இட் தட் ஃபெயிலியர் ஆஃப் திஸ் லைன். So what we are going to do it, அதுக்காக ஒரு கெபாசிட்டியை நம்ம அலாட் பண்றோம். அப்ப இதை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க, ரைட்? ரைட், எப்படி அப்படிங்கறத now we are going to see some diagram. So what diagram? Please write. Yes, so this is that the total capacity and ATC. What is that? The non that is collectible and recollectible, both the things is available. இதோட உங்களுக்கு இத next time நான் உங்களுக்கு சொல்றேன்.
in the time only it is something else difficult. You can try to understand this concept. Okay, so this is that the method, this is that the method of that the different methods calculated in the ATC. Okay, right. Okay, the figure is delta. So now please see that is that this is the ground level, that is the operating that the system which is available. I am also going to draw one the basic figure. This is the ground level, this is the TC, total capacity. Again I am going to put that the TRM, this is another capacity. Again this is CBM. So this is the ATC, this is that ATC. So அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க இதில இருந்து இது வரைக்கும். So this is what is this is TTC. So right, next I am also going to taken this is TRM. Again that is this is இதுதான் என்ன செய்றோம் CBM. Again what is this color, இதில இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கலர் is a ATC. அப்ப என்ன செய்றோம், what is that the total ATC, what is the formula is given here. Please see that is ATC is equal to that is this point ATC is equal to TTC minus TRM. எப்படி இங்கே இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடியது TTC minus TRM, next minus CBM. Next one is instantaneous that is availability, that is existing transmission commitment. Existing transmission commitment எவ்வளவு, இங்க இருந்து இவ்வளவு போயிருக்கு existing transmission commitment. So இதுதான் நான் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, total installed capacity, this is installed capacity 300 megawatt, that is 350 megawatt. 300 megawatt தான், that is which is we are able to transmit the power due to the del angle சொன்னேன். So that is called the TTC. Next already என்னது 25 megawatt for the TRM, 25 megawatt for the CBM. Already committed 200. அப்ப என்ன ஆகுது, 200 plus 50 250 போச்சுனா மீதி 50 megawatt is ATC, right? So this is the point. But இதே மெத்தட் மட்டும் இல்ல, இந்த மெத்தட் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. எப்படிங்கறத இப்ப பாருங்க. இதுல this is the power flow, this is the power flow. இங்க நான் ரீகலெக்டபிள் ஷெட்யூல் reserved, this is reserved. First scheduled வந்து நான் ரீகலெக்டபிள் தான், இதுல ரிசர்வ்டு இருக்கு, இதுல ரிசர்வ்டு இல்ல. ஃபர்ஸ்ட் ரிசர்வ் இல்லாதத பாருங்க. ஸோ நார்மலா வந்து நான் ரீகலெக்டபிள் ஏடிசி இந்த பாயிண்ட் வரைக்கும் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம். டிஆர்எம் ஆல்ரெடி நம்ம ரிசர்வ் மார்ஜின் ஒன்று வச்சிருக்கோம். எகெயின் தட் இஸ் திஸ் இஸ் தட் த ஏடிசி. Again here that is the TRM and the CBM will be allocated. If it is reallocated, திரும்ப இத சொல்றோம் அப்படின்னா recallable reserved. இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல ரிசர்வ் recalculable reserve இல்ல, பட் இந்த இடத்துல we are going to add it. So that is the label available. ATC ஓட level என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது, பட் TRM ஓட affectance illa. So depends upon that situation we are going to change the every operations. Okay, right, good. So next what are the methods which is used in that the ATC calculations. This is the basic methods we are using, that is real power flow congestion, that is the based method, optimal power flow. Next one is continuation method. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் டீடைல்டு மெத்தட்ஸ் என்னங்கறத we are going to see. So PTCDF னு பாத்தீங்க, that is real power transmission congestion factor. PTCD real power, that is real power. Pங்கிறது denotes the real powerங்கிறதுக்காக P போடுறோம்.
Next reactive power க்கு QTCDF அப்படிங்கறத யூஸ் பண்றோம். P and Q will be the real and reactive power. So the PTCDF real power transfer congestion distribution factor அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். So this is the mathematical explanation will be see on that the next video. These are all the methods. So continuation method அப்படிங்கறது எப்படி வரும்னாக்க so இப்படி we will see. So இதுல இந்த continuation method எப்படி வரும்னா இந்த மாதிரி கர்வ் போகும். This notch point we are going to be considered, right? Continuation. So optimal power flowங்கிறது வந்து நீங்க you are going to study in the PSOC எப்படின்னா காஸ்ட்டை பேஸ் பண்ணி எப்படி போடணும் அப்படின்னு அது ஒரு தனி வீடியோ தனியா உங்களுக்கு போட்டாதான் புரியும். Then I will explain in later classes. Okay, right? Now I am going to start.